நம்மளும் ஆயிரம்ல அப்படியேவா இருப்போம், ஒரே கிளாஸ்லயே இருப்போம், அடுத்தடுத்த கிளாஸ் போய்கிட்டே இருக்கணும்ல, அது மாதிரி போயிட்டோம். இப்ப பார்த்தேன், சரி நம்ம படத்துல ஹீரோயின் தான் நமக்கு சொல்லி தரோம், இப்ப நம்ம சொல்லிடுவோம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சீன் வந்து பக்கத்துல போங்க ஸ்ருதி நம்ம அது வந்து ஒரே ஷாட்டு இதை கட்டி ஒரு ஒரு சின்ன சீன் இருக்கும் நைட் எஃபெக்ட்ல ஒரு ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு இது பக்கத்துல வரல, பக்கத்துல போங்க ஏவா அப்படின்றது வரல, என்னடா பக்கத்துல மறுபடியும் ஒன்மோரு, சரி இனி இது வராது போக்க, ஸ்ருதி வரமாட்டாங்க மேடம் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்புறம் நான் போயிட்டேன், அப்படி மறுபடியும் முன்முறை சொல்லிடுவான் நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம் தான் அந்த அப்படிதான் பண்றது. ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸ் அப்பெல்லாம் நான் ரொம்ப தயக்கமா இருப்பேன். சில இடங்கள்ல வந்து இப்போ கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, கொஞ்சம் இந்த அன்யூனியம் சீன்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம். பட் ஆனால் அந்த டைம்ல அவரே வந்து டக்குன்னு அந்த இது பண்றது அதெல்லாம் பண்ணிடுவாரு. ஸோ அதனால எனக்கு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம்னால எனக்கு அது எப்படி பண்றது அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. அண்ட் ஸ்டன் சீன் ஒன்று இருந்தது, அந்த ஸ்டன் சீன்ல வந்து இப்படி போய் பண்ணு அப்படி போய் பண்ணு, அது பண்ணனா உனக்கு கரெக்டா இருக்கும், அப்பதான் உனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிமெண்ட். ஒரு சீன்ல வந்து என்ன தூக்கணும், உங்களை தூக்கணுமா? தூக்கணும், அதான் என்ன உங்களை தூக்கணும்னா என்னத்தான் தூக்கணும், அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கணும், என்னத்தான் தூக்கணும், கதையில என்னத்தான் தூக்கணும், ஓகே இது தூக்கணும் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு தூக்கணும்னு சொன்னாங்க, தூக்க முடியல, ஃபர்ஸ்ட் தூக்கல, அப்புறம் வேணான்ட்டாங்க, நானும் முடிஞ்சு அப்போ டைரக்டர் என்ன சார் தூக்கி என்ன விட்டுருவான் அப்படின்னு அவர் எனக்காக பயந்து வேணான்ட்டார் டைரக்டர், வேணாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். அப்போ திருப்பி நான் தூக்க சார் நான் தூக்கிவேன் பேசாம தான், அவங்க தான் தூக்க வேணான்ட்டாங்க, நம்ம ஏரியா விட்டுரு, நீ தூக்குற நிற்கிறதெல்லாம் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே தூக்குனாலும் நீ ஃபர்ஸ்ட் தூக்கி பார்க்கும்போது சொன்னேன், நீ ரெண்டு காலையும் இப்படி தூக்குனா பேலன்ஸ் இருக்காது, நீ பின்னாடி போயிடுவா, அப்போ அப்படி தூக்காது, நீ தூக்குனா ஒரு கால் முன்னாடி வச்சுணும், அப்படி வச்சோன்னா உனக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வேற சொல்றேன். அப்புறம் வேணான்ட்டாங்க, சொல்லி முடிச்சோன்னு வேணான்ட்டாங்க, அப்போ அதோட விட்டு வேணாம் அப்படின்னு ஆக்ஷன் டேக்கு அந்த சாங்கை போட்டோடனே அப்படியே தூக்குச்சு. தூக்குனா அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே தான் கிடக்குறோம், மேலே இருக்கும்னு நினைச்சோம், கீழே விட்டு விழுந்து நான் அப்படி பேலன்ஸ் ஆகி நின்றுட்டேன், நான் அப்படி நின்றுட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா கண்டிப்பா விழுந்துருவோம், தூக்கும் போது தெரிஞ்சிடும் நமக்கு பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ஆறோம்டா டேய் சுதாரி போறதுக்கூடான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா நான் லேண்ட் ஆயிட்டேன், இவங்க விழுந்துட்டாங்க அந்த பேலன்ஸ் இல்லாம, ஏன்னா அந்த பேலன்ஸ் இல்லாம விழுந்து கால் போய் ஒரு எவ்வளவு நேரம் ஆச்சுப்பா, 1.5 மாசம் கிட்ட அப்படியே லிகமெண்ட் ஆகி இதாகி நான் அப்பதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அவங்க வேணான்ட்டாங்கல்ல, அப்புறம் அதுக்கு திருப்பி போய் தூக்கணும். அது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கரெக்டா பேக்கப் டைம், லாஸ்ட் ஷாட் எடுக்கிறாங்க, லைட் வேற போயிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து தூக்கி சுத்த சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் தூக்கியாச்சு, அந்த சீன் ஓகேவா இருந்துச்சு, சுத்த சொன்னது வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஓகே நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்ல, அதனால நான் வந்து அது எனக்கு காதுல எதுவுமே கேட்கல, அவங்க மைக்ல சொன்னது கேட்கல, சார் சொன்னது பெருசா காதுல போல, லைட் போது நம்ம சீனை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஒரு ஆர்வக்குள்ளாரில தான் தூக்கியாச்சு. தூக்கி கரெக்டா நான் சுத்த ட்ரை பண்றேன், இப்படி ஒரு டேர்ன் பண்ணும்போதே 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். தேங்க்யூ சார், உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அது நீங்க சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் டீப்பா டச் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.